இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய ஆளுகையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பினார். இந்த மாலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த, நம்மை தைரியப்படுத்த, அந்த வார்த்தைகளில் நிலைநிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அந்த எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாய். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட விரும்புகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதற்கு 5 விதமான வழிகள் இருக்கிறது. அதிலே முதல் 2 வழிகளை ஆண்டவர் செய்கிறார். மீதமுள்ள 3 பகுதிகளை அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் செய்கிற 2 காரியங்களை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை, குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் செய்கிற காரியங்களிலே முதலாவது காரியம், சாத்தானை வைத்தே சாத்தானை தோற்கடித்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நான் பல காரியங்களை காலையில் சொன்னேன். சாத்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதே செயலை சாத்தானும் செய்ய ஆட்களை எழுப்புவான். கர்த்தரும் அதை தடுப்பதில்லை, கர்த்தர் அனுமதிக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், முடிவிலே பார்க்கும் பொழுது சாத்தானை வைத்தே சாத்தானை தோற்கடித்து ஆண்டவருடைய நாமம் அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் காரியத்தை திருப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது நிந்தையை நீக்குகிறவராய் இருக்கிறார். முதலாவது என்ன செய்கிறார்? சாத்தானை வைத்தே சாத்தானை ஆண்டவர் தோற்கடிக்கிறார். 2வது, நிந்தையை கர்த்தர் நீக்குகிறார். இந்த நிந்தையை ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்குவதற்கும் ஆண்டவர் 3 வித காரியங்களை செய்கிறார் என்று சொன்னேன். முதலாவது காரியம், தடையாய் இருப்பதை நீக்கி அனுகூலமானதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். 2வது, நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த இருப்பதையே ஆண்டவர் பெருக செய்கிறார். ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையான தோற்றத்திலே என் ஆண்டவர் கிரியை செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். மாலை வேளையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட உம்முடைய பகுதிக்கு நீர் கிரியை செய்கிறீர், நீர் காரியங்களை நடப்பிக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட என்னுடைய பகுதிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கவனிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம், 24வது வசனம், 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்றார்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள்.
நல்ல கவனிங்க. முதலாவது, நம் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் எப்படி மகிமைப்பட முடியும் என்று சொன்னால், முதலாவது அவருடைய நாமத்தை நிரூபிக்கும் வைராக்கியத்தினாலே அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட செய்வார். இங்கே 39வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே கூடியிருந்த எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், இந்த வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் சொல்லவில்லை. பல ஆண்டுகளாக இந்த சொல் இஸ்ரவேலிலே இல்லை. பாகாலை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு எலியா அங்கே செய்ததின் மூலம் கர்த்தருடைய நாமம் தேவ பிள்ளைகள் நடுவிலே மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. எலியா என்ன செய்தான்? கர்த்தருடைய நாமத்தை அவருடைய ஜனங்கள் தூஷிப்பதை, மறுதலித்து போனதை அவன் பார்த்தவனுடைய மனம், எலியாவினுடைய மனம் வேதனைப்பட்டது. அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் என்ன? ஆண்டவரே, எப்படியாவது இந்த ஜனங்களை மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்க இவர்களை நடத்த வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் எலியாவுக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. இருந்ததை பார்த்தபோது ஒரு வேதனை, இருக்க வேண்டும் என்கிற வைராக்கியம், இந்த ரெண்டும் வந்தவுடனே எலியா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். எப்படி கிரியை செய்கிறான்? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனம். 1 ராஜாக்கள் 18:36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். இப்படி ஜெபிக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்பதை விளங்க பண்ணும் ஆண்டவரே. எலியாவோடு எப்போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? எப்போது இந்த வார்த்தையை சொன்னார்? நீ போய் சவால் விடு, பலிபீடத்தை கட்டு, அக்கினி வரும்படி கேள் சொன்னாரா? நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தனக்குள்ளே அதை வைத்திருந்தான். இருப்பதை பார்த்தவுடனே அவனுக்குள்ளே ஒரு வேதனை, இருக்க வேண்டியதை பார்த்து ஒரு வைராக்கியம். இந்த இரண்டும் அவனுக்குள் வந்தவுடனே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற வைராக்கியம். எப்படி மகிமைப்படும்? நாம் சென்று கொண்டிருக்கிற வாழ்வினுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமானாலும், எவ்வளவு சவாலானதா இருந்தாலும், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்தாலும், எவ்வளவு சவால் நிறைந்ததா இருந்தாலும், உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த சூழ்நிலையில் என் ஆண்டவருடைய நாமம் வல்லமை உள்ளது என்கிற வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. மகிமை உள்ளது. என் ஆண்டவருடைய வல்லமை மாத்திரமல்ல, அவருடைய நாமம் மகிமை உள்ளது, கிருபை நிறைந்தது என்பதை கர்த்தர் என் மூலமாக, என் வாழ்வின் மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தார. என்னுடைய வாழ்க்கையில் வருகிற கடும் சவால்கள், கடும் பிரச்சனைகள் மத்தியில் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகிமை பெரியது. அந்த மகிமை எனக்காக காரியங்களை செய்யும் என்கிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒருவேளை நாம தீர்க்கதரிசியாய் இல்லாமல் இருக்கலாம், அற்புதம் செய்கிற வரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவரை அதை நிரூபிக்க வேண்டும். இதுவரை நாம கேட்டிருப்போம். என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா,
ஆண்டவர் அப்படி கேட்டிருப்போம். ஆனால் இனி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ஒரு ஜெபம் பண்ண போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவரே, அற்புத அதிசயம் இல்லை, ஒரு பிரேக் த்ரூவை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்கன்னு கேட்க போகிறதில்ல, இனி ஆண்டவர்கிட்ட ஒரு பிரேக் த்ரூவை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒரு வேளை கேட்டிருப்போம். ஆனால் அதை கொஞ்சம் இப்ப மாற்றி கர்த்தர் கேட்க சொல்லுகிறார். எப்படி மாற்றி? பிரேக் த்ரூ தாரும் வாஞ்சை நமக்கு இருக்கு, ஆனா அதுலயும் கொஞ்சம் மாற்றத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அந்த ஜெபத்தில் என்ன மாற்றம்? ஆண்டவரே, நீர் எப்படி செய்வீரோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க நாமம் மகிமைப்படத்தக்கதான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணும்? செய்யும் ஆண்டவரே நீர். ஏனென்றால் நீர் சிறந்தவர், சிறந்ததை தான் நீர் செய்வீர். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை என்னுடைய சூழ்நிலையில காண்பியும் ஆண்டவரே, இதை மாற்றி தாரும் என்று கேட்டால் அதை ஒருவேளை ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? மாற்றி தருவார். ஆனால் நீர் மகிமைப்படும் என்று சொல்லி கேட்கும் பொழுது மாற்றியும் மகிமைப்படுவார், மாற்றாமலும் என் ஆண்டவர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் மகிமைப்படுவார். அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தது. என்ன? எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் கர்த்தர் சொன்னதை நான் செய்வேன். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாரும் என்னை பார்த்து பைத்தியக்காரன் மூடத்தனமா செய்யறான்னு சொன்னாலும் கர்த்தர் சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. அந்த அவனுக்குள்ள வைராக்கியம் பாருங்க. கர்த்தர் சொன்னதை மாத்திரம் நான் செய்வேன் என்று சொல்லி கர்மேல் பர்வதத்தில் சவால் விடுகிறான். சவால் விட்டது மாத்திரமல்ல, பலிபீடத்தை வைக்கிறான். ஏனப்பா அப்படி செய்கிறாய் என்றால், எலியாவிட்ட போய் கேட்டோம்னா எலியா சொல்வான், கர்த்தர் என்னோடு பேசினார், நான் பேசின அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வார்த்தை செய்வதற்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடினமான ஒரு காரியமாய் அது இருக்கலாம். ஆனாலும் துணிச்சலோடு ஒரு தைரியத்தோடு கூட அதை நாம் செய்வதற்கு உம் நாமம் என்னுடைய சூழ்நிலையிலே நிரூபிக்கப்பட உம்முடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று நாம் இறங்கினால் நிச்சயமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஜனங்கள் சொல்வார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சாட்சியை எங்கள் பட்டணத்தில் நாங்கள் இருக்கிற பகுதியில் பார்க்க விரும்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் எங்கள் கிராமங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்வீராக. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை நிரூபிக்க துடிப்பதினாலே தேசம் இயேசுவே தெய்வம் என்று அவரை உயர்த்துவதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவன் நேரம் வந்தது. அதற்கு முன்பாக சொல்லுகிறான், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை பார்த்து நீங்கள் செய்யுங்கள் முதலாவது. ஏன்னா நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான், நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க, அதனால் முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். அவனுக்கு தெரியும், இந்த ஜனம் ஒருவேளை பெருசாக இருக்கலாம், நான் தனியாளாக இருக்கலாம், ஆனால் இவன் எவ்வளவு கூப்பிட்டாலும் பதில் வராது என்பது எலியாவுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கூப்பிடுங்க, எவ்வளோ கூச்சல் போட்டாலும் நிச்சயமாக இவங்களுக்கு என்ன பண்ணாது, பதில் கிடைக்காது. பதில் கொடுக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், அவர் தான் என்னுடைய தேவன் என்கிற ஒரு வைராக்கியம் எலியாவிற்குள்ளே என்ன பண்ணுச்சு, இருந்தது. அவர் யார் தெரியுமா? எலியாவுக்குள்ள இருந்த வைராக்கியம், நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த நான் நம்பும் நான் ஆராதிக்கும் என் தேவன் என்று தெரிந்ததினாலே தைரியமாக எலியா சவால் விடுகிறான். அவனுடைய நேரம் வந்தது. அவன் இப்பொழுது செயல்பட வேண்டும். பலிபீடம் பலி எல்லாம் கட்டிவிட்டு மிக மிக ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை எலியா செய்கிறான். 4 குடம் தண்ணீர் அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுகிறான், அந்த பலியின் மேலே விறகின் மேலே ஊற்ற செய்கிறான். தீப்பிடிக்க எவரும் செய்யாத ஒன்று அது.
ஆனாலும் அவனுக்கு இருந்த விசுவாசம் என்ன? என் ஆண்டவர் அக்கினியை இறக்குவதற்கு நான் உதவி செய்ய அவசியம் இல்லை. அக்கினி இறக்குவதற்கு நான் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நான் இடமளித்தால் மட்டும் போதும், அவர் அக்கினியை இறக்கி விடுவார். அல்லேலூயா. இறக்குவது மாத்திரமல்ல, இறக்கும் போது என் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டும் எவ்வளவும் நம்ப முடியாததா இருந்தாலும், ஆண்டவரே கூச்சலின் நடுவே தைரியமாக செய்ய எனக்கு ஒரு கிருபையை, ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவீராக. அந்த ஆர்வத்தை தாரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனமும் 16வது வசனமும் 4வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 6வது வசனமும் 16வது வசனமும் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவரும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாகி நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. இங்கே பார்க்கும் பொழுது ஆலய வாசலிலே நடக்க முடியாத ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. உதவி கேட்கிறான், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் பேதுருவுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது. இவனுக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்? இயேசுவின் வல்லமையை நான் நிரூபிக்க வேண்டும். மனதிலே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நினைத்து எழும்பி நடக்கிறான். அற்புதத்தை அங்கே செய்கிறான். எழும்பி நட என்று சொன்ன உடனே அவன் எழும்பி நடக்கிறான். எழும்பி நடந்த உடனே ஜனங்கள் கேட்கிறார்கள், எப்படி முடிந்தது இந்த காரியம்? 16வது வசனத்திற்கு வரும் பொழுது சொல்கிறான், இது நடந்ததற்கு ஒரே ஒரு காரணம், இயேசுவின் நாமம். அந்த நாளிலே இயேசுவின் நாமம் பேதுருவின் மூலமாக மகிமைப்பட்டது. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய பாதையிலே நாம் எதிர்பாராத வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார், கர்த்தர் தருவார். என்ன வாய்ப்பு? அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த தேவன் நம்மை உபயோகிக்கிற வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். அந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் அவர் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். யோவான் 12, 28, 29. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுவேன் என்ற இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார்.
உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் கேட்கிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இதற்கு முன்பு உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில இயேசுவினுடைய நாமம் நிரூபிக்கப்பட்டு ஒருவேளை மகிமைப்பட்டிருந்தால், இந்த மாதம் மறுபடியும் கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த அனுபவம் இல்லை என்றாலும், இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் உடைய நாமம், நான் வைராக்கியமாய் எதையும் செய்யவில்லை என்றாலும் முதல் முறையாக இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய நாமத்தை உங்கள் செயலின் மூலமாக நிரூபித்து காட்டி மகிமைப்பட என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நிரூபிக்கும் ஒரு வைராக்கியத்தினால் எங்கள் வாழ்வை நிரப்பி நீர் மகிமைப்படுவீராக. 2வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி மகிமைப்பட முடியும்? நான் என்ன செய்யணும்? யோவான் 14வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். யோவான் 14வது அதிகாரம் 13 முதல் 15. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். முதல் காரியம், நமக்குள்ளே வைராக்கியம் இருக்குமானால், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இங்கே 2வது, என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார் என்கிற சாட்சி இருந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. 14:14 பார்க்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். ஆனால் அதற்கு முந்தின வசனம், நாம் அவருடைய நாமத்தினாலே கேட்கும்போது ஏன் பதில் கொடுக்கிறார் தெரியுமா? என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு கிடைக்கும் பதிலினாலே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்றால் 2வது நாம் செய்ய வேண்டியது, கர்த்தரிடம் நாம் கேட்கணும். என்ன கேட்கணும்? என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்ற சாட்சிகளை இந்த மாதத்தில் எனக்கு தருவீராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை வச்சு, ஆண்டவரே, இந்த 5வது மாதத்தில் உங்க நாமம் மகிமைப்படுவதற்கு என் ஜெபத்திற்கு நீர் கேட்கணும். என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்கிற சாட்சி என்னுடைய வாழ்க்கையிலே வருமானால் உங்க நாமம் அதனாலே மகிமைப்படும். அல்லேலூயா. அதுதான் பாஸ்டர் கஷ்டம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க சொல்றாரு, என் நாமத்தினால கேட்டா தருவேன்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேருக்கு கஷ்டம் என்னன்னா, அதை கேட்கறது தான் பாஸ்டர் கஷ்டம். மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்தது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறேன், நாள் கணக்காக என்ன பண்ணுகிறேன்? ஜெபிக்கிறேன். கர்த்தர் பதில் கொடுத்ததை போல எனக்கு தெரியவில்லை. எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, தாவீது ஜெபிக்கிறான். சவுல் என்கிற அவனை அகற்றும், தேவையில்லாமல் தீமை செய்கிறான். 30 வருஷம் ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை தாவீதுக்கு. எத்தனை வருஷம்? 30 வருஷம் ஆண்டவர் தாவீதுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் வந்தது. 40வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 40 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்களேன். எத்தனை 30 வருஷம் காத்திருந்துட்டு சொல்றான், கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேனா? பொறுமையுடன் காத்திருந்தேன். அடுத்து சொல்லுங்க. பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தரை நோக்கி பொறுமையுடன் காத்திருந்தேன். ஒரு நாள் வந்தது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை எல்லாம் என்ன பண்ணாரு?
கேட்டார். ஹல்லேலூயா. வருடக்கணக்காய் உங்க வாழ்க்கையிலும் ஜெபத்திற்கு பதிலே வராமல் இருக்கலாம். ஏன் வரவில்லை? ஒருவேளை பதிலை பெற்றுக்கொள்வதற்கு கேட்பீர்கள். ஆண்டவர் கொடுப்பதோ பதிலை பெற வைக்க அல்ல, பெறுவதினாலே அவருடைய நாமம் நம்மிலே மகிமைப்பட ஆண்டவர் சில நேரத்தில் தாமதம் அடைய செய்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இனி நான் கேட்க மாட்டேன். எனக்கு கிடைப்பதினால உங்க நாம மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் கேட்பேன். ஆண்டவரே, அந்த ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நாம செய்வோம். ஆண்டவரே, என் ஜெபத்தை நான் கொஞ்சம் மாற்றுகிறேன். இனி எனக்கு பதில் வர வேண்டும், எனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்க மாட்டேன். எனக்கு கிடைப்பதின் நிமித்தம் உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்காமல் கிடைப்பதின் மூலம் உம்முடைய நாமம் எவ்வளவு மகிமைப்படும், உம்முடைய நாமம் எவ்வளவு உயர்த்தப்படும் என்ற ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்பட ஒரு வழி என்னுடைய காரியத்தின் மூலம் இருக்கிறது என்று நீர் சொல்வதினாலே என்னை சாட்சியாய் வைப்பீராக. 2 நாளாகமம் 6வது அதிகாரத்தில் சாலமோன் தன் 2 கரங்களை விரித்து இப்படி ஜெபிக்கிறான். இந்த ஆலயத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி ஜெபம் பண்ணினால் எந்த தேவையாயிருந்தாலும் அவனுக்கு கொடுப்பீராக. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, பசியோ பட்டினியோ பஞ்சத்தினாலோ கஷ்டப்படுகிறார்கள் என்றால் இந்த ஆலயத்திற்கு நேராக திரும்பினால் கர்த்தர் அதை கொடுப்பீராக. யுத்தத்தில் அகப்பட்டிருந்தால் இந்த ஆலயத்திற்கு நேராக திரும்பி ஜெபித்தால் பதில் கொடுப்பீராக. இங்கே ஆண்டவரே இல்லை, ஒருவேளை வெளிநாட்டிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு சிக்கல், ஆலயத்திற்கு நேராக திரும்பினால் இன்று உங்களையும் என்னையும் ஆலயத்திற்கு நேராக திரும்ப சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படி நான் செய்வேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இதுவரை இல்லாத சாட்சி இந்த 2025வது ஆண்டின் மே மாதத்தில் கேட்க எனக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. கிடைத்தது என்று சொல்ல அல்லப்பா, கர்த்தர் மகிமைப்பட்டார் என்று சொல்லி சாட்சிகளை தருவீராக. ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது. சீக்கிரம் அந்த தேசம் அழிந்து போகும் என்று சொல்லி மிரட்டல் கடிதம். ஆலயத்திற்கு கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஓடுகிறான். கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து, நீர் இதை வாசியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்கிறான். கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவன் கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு நேராக வந்தபோது உடனே கர்த்தர் ஏசாயாவை வர வைத்து பேச வைக்கிறார். அப்பா, இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை பார்த்து நீ பயப்படுகிறாய். இதை எழுதின ஆள் இருக்கிறானே, நாளை காலை அவன் இருக்க மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆலயத்துக்கு கடிதத்தை கொண்டு வந்து விரிச்சு, ஆண்டவரே நீரே வாசி ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த கடிதத்தை எழுதினானே, நாளை காலையில் அவன் இருக்க மாட்டான், அவனை நான் கிளப்பி இருப்பேன் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு ஆலயத்திலே கர்த்தர் பதில் கொடுத்தார். நீ ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார். இந்த சமயம் எசேக்கியா ஆலயத்திற்கு போகவில்லை, இருக்கிற இடத்துல சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நான் உமக்காக செய்ததை, உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்ததை தயவு செஞ்சு கொஞ்சம் மறந்துடாதீங்க ஆண்டவரே, தயவு செய்து கொஞ்சம் மறந்துடாதீங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்டபோது ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 14வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா 38வது அதிகாரம் 14வது வசனம் 20வது வசனம். நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன். புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. பிதாவே கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். நல்ல கவனிங்க.
அவன் சொல்கிறான், நமுட்டை போல புலம்பினேன், நீர் இதற்கு இறங்கும் என்று கேட்டேன், காரியத்தை நீர் மேலே போட்டுக்கொள்ளும் என்று கேட்டேன். 20வது வசனத்திற்கு வரும் பொழுது, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். நல்ல கவனிங்க. இப்ப சொல்றாரு, கர்த்தர் கேட்டு வந்தாரு, ரட்சிக்க வந்தாரு. ஆலயத்துக்கு வந்தா, ஆலயத்திற்கு வராமலோ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர் கொடுத்த விசுவாசத்தை பயன்படுத்தி வேண்டும் என்பதற்காய் கேட்கவில்லை, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். கர்த்தரிடம் கேளுங்க. கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து சாட்சிகளை இந்த மாதத்தில் கர்த்தர் நம் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் செய்வாராக. 3வது நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயா 12வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனமும். ஏசாயா 12வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். 3வது காரியம், அவர் நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்த கிருபை தாரும். அல்லேலூயா. தேவநாமம் நம்மில் மகிமைப்பட 3வது காரியம், அவர் நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். முதலாவது, உம்முடைய நாமத்தை நிரூபிக்க வைராக்கியத்தை தாரும். 2வது, உம்முடைய நாமம் மகிமைப்பட கேட்டு பதிலை பெற வாய்ப்பு தாரும். 3வது, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமம் உயர்ந்தது என்று சொல்வது படித்து சொல்வது அல்ல. பகலப்பா சொல்லுங்க. இயேசுவின் நாமம் உயர்ந்தது என்று சொல்வது படித்து சொல்வதல்ல, அனுபவித்து சொல்லக்கூடிய முக்கிய காரியம். அல்லேலூயா. அவர் நாமத்தின் மூலம் அவர் நமக்கு செய்த அனுபவங்களை சொல்ல வேண்டும். நான் 20வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20:7. எல்லாருக்கும் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை தாவீது சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதை மகிமைப்படுத்த தன்னுடைய வாழ்க்கையில தாவீது ருசித்திருக்கிறவர். அல்லேலூயா. ருசித்து ரசித்து இருக்கிறவர், அனுபவித்து இருக்கிறவர். ஆகவே தாவீதால் பிரஸ்தாபம் பண்ண முடிந்தது. ஏதோ படித்ததை சொல்லி போக அல்ல, உம்முடைய நாமத்தினாலே என்னுடைய சொந்த வாழ்வில் அனுபவித்து என்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டதை பிரசித்திப்படுத்த ஒரு கிருபையை இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் தருவீராக. அதன் மூலம் உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 15வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 15:21. நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுல் இங்கே தன்னுடைய ஆசையை சொல்கிறார். அவனுடைய ஆசை என்ன? கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நான் நாடுகிறேன். நமக்குள் ஒரு ஆசை இருக்கணும். ஆண்டவரே, நான் இருக்கிற பகுதியில், என்னை சுற்றி இருக்கிற இடங்களில் உம்முடைய நாமத்தின் மகிமையை நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதோடு நிறுத்தக்கூடாது. உம்முடைய நாமம் என்ன என்று தெரியாத
ஆதிவாசிகள் இருக்கிறார்கள், காட்டு குகைகளிலே இருக்கிறார்கள், மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுவதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்வேன். ஒருவேளை நான் போகாம இருக்கலாம், ஆனா அந்த மக்கள் நடுவிலே போகிறாங்களே, அவர்களுக்கு நான் என்னால் முடிந்ததை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். போகிறவர்களை ஜெபத்தினாலே நான் தாங்குவேன். போகிறவர்களுக்கு என்னிடத்தில் இருக்கிற பணத்தினாலே அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஊழியங்களை தாங்குவதற்கு, ஆண்டவரே அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு நான் கொடுக்க எனக்கும் ஒரு திராணியை தாரும், எனக்கும் ஒரு கிருபையை தாரும் என்கிற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி பிரசித்தப்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த மக்களின் வாழ்வை மாற்றுவார். அந்த சூழ்நிலையில் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? தருவார். இவர்கள் அறிவிக்கிற நாமத்தினால் தான் இது நடந்தது, வேறு யாரும் அதை செய்யவில்லை என்று அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய எங்களுக்கும் ஒரு பங்கை கர்த்தர் தருவீராக, எங்களுக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் தருவீராக, சபைக்கு உம்முடைய சபைக்கு ஆண்டவரே ஒரு பங்கை கர்த்தர் தருவீராக. நாம் நம்முடைய பங்கிலே இந்த 3 காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது, தேவன் செய்து இந்த 3ம் செய்யும்போது தடைகளை நீக்கி அனுகூலத்தை அவர் பகுதியில் கொண்டு வர வேண்டியதை அவர் செய்வார். பார்வைக்கு தருகிற வெளியரங்கமான மாற்றங்களை கர்த்தர் செய்து அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான கிரியைகளை கர்த்தர் செய்வாராக. இதை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் 2 கண்டிஷன். முதலாவது ரோமர் 2வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 2:24. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. நமக்குள்ளே, நம்ம இங்க இருக்கிறோம் இத்தனை பேருக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்? எந்த காரணத்தை கொண்டும் என் மூலமாக உம்மை அறியாதவர்கள் மத்தியில் உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. என் குடும்பம், சபையின் மூலமாக அந்த காரியம் எதுவும் நடக்கக்கூடாது. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் எந்த ஒரு காரியத்திலும் தூசிக்கப்படுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதை எழுத காரணம் முந்தின வசனங்களிலே விவரிக்கிறார். சபையே, நீங்கள் விசுவாசிப்பது ஒன்று, நீங்கள் வாழ்வதோ வேறொன்று, நீங்கள் போதனை செய்வது ஒன்று, நீங்கள் செயல்படுத்துவதோ வேறு ஒன்று. உருவங்களை வழிபடக்கூடாது என்று சொல்லுகிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? முதலாவது கவனிக்க வேண்டியது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் முரண்பாடுகளினால் நான் சொல்வதற்கும் செய்வதற்கும் முரண்பாடுகள் இருந்தால் ஒரு பயத்தை தருவீராக. நான் அறிந்தோ அறியாமலோ என்னுடைய வாழ்க்கையிலே முரண்பாடுகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே என்கிற ஒரு தீர்மானத்தை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிலதெல்பியா சபையை பற்றி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் அந்த சபை ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிற ஒரு காரியம், கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. எல்லாமே விரோதமா இருந்தாலும், ஒருவர் கூட நமக்கு சப்போர்ட்டாக இல்லாமல், எனக்கு இருக்கிற பலன் கொஞ்சமா இருந்தாலும் நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்று சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன்.
அவர் என்னுடையவர் என்று சொல்ல ஒரு நாளும் ஒரு தருணத்திலும் நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த சங்கீதம் 111:9 சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. இங்கே கர்த்தருடைய நாமத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் நாமம் பரிசுத்தம் பயங்கரமானது. அர்த்தம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை குறித்த பயம் எனக்குள்ளே எப்போது இருக்கணும். அவர் பரிசுத்த நாமத்தை வீணிலே வழங்க நான் இடம் கொடுக்க கூடாது. அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நான் விளையாட்டாய் நினைக்க கூடாது. அதை குறித்த ஒரு பயபக்தி இருக்கணும். 2 கட்டளை. 1, எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். தேவனை அறியாத மக்கள் நடுவில் என் மூலமாய் தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உங்கள் நாமத்துக்கு அவதூறு வருகிற காரியங்களை நான் செய்யாதபடி, முரண்பாடு, நான் பேசுவதற்கும் செய்வதற்கும் முரண்பாடு இருக்கிற வாழ்க்கை வேணாம். தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுவேன். முதல் தீர்மானம். 2வது, ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தமானது பயங்கரமானது. ஆண்டவர், எப்போது எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். தேவ சமூகத்தை குறித்து பரிசுத்த நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தை விளையாட்டாக நான் நினைக்கக்கூடாது. பயபக்தியாக இருக்க கிருபை தாரும். எல்லாரும் அர்ப்பணித்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசித்திருக்கிறார். அவருடைய 5வது மாத்திரம் அவருடைய விருப்பம், அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அவர் 2 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாம் நம்முடைய பக்கத்தில் 3 காரியங்களை செய்யணும். முதலாவது, அவர் நாமத்தை நிரூபிக்கிற வைராக்கியம் எனக்குள்ளே இருக்கணும். 2வது, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார் என்கிற சாட்சி எனக்கு இருக்கணும். 3வது, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு கிருபை வேணும். விரும்புகிறவர்கள் கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே வையும். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என்னிலே அந்த கிருபை தான். இந்த மாதத்தில் சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஆண்டவர், இதையெல்லாம் செய்யணும்னா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, உனக்குள்ளே ஒரு பயம் இருக்கணும். என்னை அறியாதவர்கள் மத்தியில் என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, சபையின் மூலமாக தூஷிக்கப்படுவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் நான் உள்ள அனுமதிக்க மாட்டேன். எனக்கு கிருபை தாரும். 2வது, ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் பலன்தான் உனக்கு, ஆனாலும் நீ மறுதலிக்கல. நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்று சொல்ல நீ வெட்கப்படலை. ஆண்டவர் 2வது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தம், அவருடைய நாமம் பயங்கரமானது. அவருடைய பரிசுத்த நாமத்தை வீணிலே நான் வழங்கக்கூடாது. நம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் விளையாட்ட நினைக்கக்கூடாது. அதை குறித்த பயபக்தியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின ஒரு நல்ல கிருபைக்காக நன்றி. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எங்கள் மத்தியில், எங்கள் பகுதியில் நாங்கள் என்ன செய்யணும் என்பதையும் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். நீர் எதிர்பார்க்கிற கண்டிஷனையும் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். வந்த நம்முடைய பிள்ளைகள், வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி வசனத்தால் இடைகட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.